தமிழ்நாட்டில் செமிகண்டக்டர் மிஷன் 2.0 தமிழகத்திற்கு பல ஆயிரம் கோடி அள்ளி கொடுத்த மோடி. தமிழக வளர்ச்சியில் மோடியின் பங்கு. மத்திய பாஜக அரசு தாக்கல் செய்துள்ள புதிய பட்ஜெட்டில் புதிய செமிகண்டக்டர் மிஷன் 2.0 திட்டத்தின் கீழ் சிப் உற்பத்தி மட்டுமின்றி உபகரணங்கள், மூலப்பொருட்கள், இந்திய அறிவுசார் தொழில்நுட்ப வடிவமைப்பு மற்றும் தொழில் சார்ந்த பயிற்சி மையங்களும் அமைக்கப்பட உள்ளன. மின்னணு ஏற்றுமதியில் முன்னிலையில் இருக்கும் தமிழ்நாடு, சென்னை, ஒசூர், கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் செமிகண்டக்டர் சூழலை உருவாக்கும் திறன் கொண்டுள்ளது. இது மாநிலத்தை அசெம்பிளி மையத்திலிருந்து டிசைன் மற்றும் ஹை வேல்யூ உற்பத்தி மையமாக மாற்றும் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய பாஜக மோடி அரசு தாக்கல் செய்துள்ள புதிய பட்ஜெட்டில் மின்னணு கூறுகள் உற்பத்தி திட்டத்தின் நிதி 22,919 கோடி ரூபாயில் இருந்து 40 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. பிரிண்டட் சர்க்யூட் போர்ட்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ், டிஸ்பிளே காம்போனன்ட்ஸ் போன்ற உற்பத்தி அதிகரிக்கும் ஸ்ரீபெரும்புதூர், ஹொசூர், சென்னை மின்னணு வளாகங்களுக்கு இது நேரடி பலன் தரும். மேலும் கண்டெய்னர் உற்பத்திக்காக 10,000 கோடி ரூபாய் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி துறைமுகங்களை கொண்ட தமிழ்நாட்டிற்கு இது ஏற்றுமதி செலவை குறைத்து லாஜிஸ்டிக்ஸ் துறையை வலுப்படுத்தும். அது மட்டுமின்றி புதிய பட்ஜெட்டில் 3 புதிய கெமிக்கல் பார்க்ஸ் மற்றும் நாடு முழுவதும் 200 பழைய தொழில்துறை கிளஸ்டர்கள் புதுப்பிக்கப்பட உள்ளது. இதில் மணலி, கடலூர், நாகப்பட்டினம் போன்ற தமிழ்நாடு ரசாயன வளாகங்கள் இதனால் மேம்படும். மருந்து, EV பேட்டரி, ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் துறைகளில் முதலீடு அதிகரிக்கும். மேலும் CBSE நிறுவனங்கள் மூலம் ஹைடெக் டூல் ரூம்ஸ் அமைக்கப்படும். துல்லிய உற்பத்தி மற்றும் ஆட்டோமேஷன் ஆதரவு கிடைக்கும். சென்னை, ஹொசூர், கோயம்புத்தூர் போன்ற வாகன மற்றும் பொறியியல் மையங்களுக்கு இது முக்கிய பலன் தரும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தமிழ்நாடு, கேரளா, ஒடிஷா, ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் ரேர் எர்த் காரிடார் அமைக்கப்படும் என்று மத்திய பாஜக மோடி அரசு தாக்கல் செய்துள்ள பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சுரங்கம், ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கிய இந்த திட்டம் 7,280 கோடி ரூபாய் மதிப்பிலான ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் திட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. மோனாசைட் மணல் வளம் அதிகம் கொண்ட தமிழ்நாட்டிற்கு இது மிகப்பெரிய வாய்ப்பாக கருதப்படுகிறது. மின்சார வாகனங்கள், காற்றாலை பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் மின்னணு சாதனங்களுக்கு தேவையான அரிய கனிமங்களை உள்நாட்டிலேயே பெற இது உதவும். இதனால் சீனாவை எதிர்பார்க்கும் நிலை குறைவது மட்டுமல்லாமல் வேலை வாய்ப்புகள் பெருமளவு உருவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் உயர்கல்வி நிறுவனங்களில் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் படிக்கும் மாணவிகளுக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பெண்கள் விடுதி அமைக்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது விசிபிலிட்டி கேப் ஃபண்டிங் ஆதரவுடன் செயல்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களும் அதிக எண்ணிக்கையிலான பொறியியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளும் உள்ள நிலையில் பாதுகாப்பான தங்கும் வசதி இல்லாததால் பல மாணவிகள் தொழில்நுட்ப படிப்புகளை தவிர்க்கும் நிலை உள்ளது. இந்த விடுதிகள் மூலம் கிராம மற்றும் நகர்ப்புற மாணவிகள் ஸ்டெம் துறைகளில் தொடர உதவும். இதனால் பெண்களின் தொழில்நுட்ப துறையில் பங்கேற்பும் உயர்ந்த சம்பள வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.